ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் போய் பத்மாவதி அம்மா தரிசிக்கலான்ட்டு தாமரைப்பூவை வாங்கிட்டு உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ரெனோவேஷன் வேலை நடந்துகிட்ருக்குது. கோயில் கோபுரம் பாருங்கள். என்றைக்குமே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதனால தான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி எடுத்துடுறேன். நீங்களும் கும்பிட்டுக்கலாம். இந்த கோயிலையும் காலையில் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஒரு 50 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு லைனில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஆனால் திருப்தியாக சாமியை கும்பிட்டோம். ஒரு செல்ஃபியும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். திரும்பி வந்து கோயில் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு குளத்துக்கிட்ட போய் ஒரு வீடியோ எடுக்கலான்னு போயிட்டுருக்கேன். குளத்தில் நிறையா பேர் குளிச்சிட்ருக்காங்க. தலையில் தீர்த்தம் தொளிச்சிட்டு போகிறவங்களும் போகிறாங்க. நாங்கள் கொஞ்சம் பாட்டிலில் தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டோம். வீட்டில் வந்து எல்லோரும் தலைக்கு தொளிச்சிக்கலாம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா ப்ளூ கலராக பார்க்கவே இந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் க்ளீனாக இருக்குது. அவ்வளோ சுற்றி எடுத்துகிட்ருக்கோம். நல்லா இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். ஒருத்தர் காந்தியடிகள் வேஷம் போட்டுட்டு பெயிண்டில் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த வேஷம் போடுறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் பக்கெட்டை வச்சு முன்னாடி காசு கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காந்தியடிகளை இந்த மாதிரி நிலைமைக்கு பண்ணிட்டாங்களேன்னு வெளியில் வந்து ஒரு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்றலான்ட்டு இட்லியும் உளுந்து வடையும் பொங்கலும் வாங்கியிருந்தோம். இந்த உளுந்து வடைக்கு பேர் தான் உளுந்து வடை மாதிரி இருந்துச்சு. உள்ளே ஒரு சீரகம், வெங்காயம், ஒரு மிளகு கூட இல்லைங்க. ஆனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். காளஹஸ்தி போயிட்டுருக்கோம். கோயில்கிட்ட வந்துட்டோம். இது 4வது கோபுரம். இது தெற்கு கோபுரம்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளார போனோம். இங்கேயும் கூட்டம்தான். எல்லா இடத்துலையுமே கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் சிவனை நல்லபடியாக தரிசித்தோம். இங்கேயும் 50 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போயிட்டு லைனில் நின்று தரிசிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் நடக்கணும். நல்லா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் அங்கே வந்து மானெல்லாம் வச்சு சிவன் சிலை ஒன்று பெருசாக வச்சு தண்ணியெல்லாம் வர மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. தண்ணி அழகாக கொட்டுது பாருங்கள் அங்கே. ஆனால் பூட்டி வச்சுருக்காங்க. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் சிலை ரொம்ப அழகாக இருந்தது. சாமி தான் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால் வெளியில் வந்து காளஹஸ்தி கோயிலை சுற்றியும் ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். மேலே கண்ணப்பனார் கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்னாங்க. ஆனால் அடுத்ததோடு தான் போகணும். இந்த முறை போக முடியல. சிலை வந்து தூரமாக இருந்து எடுக்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்களேன், க்ளோஸ் பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். இந்த கோயிலுக்கும் இன்னொரு நாள் போகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.